உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? அந்த இடத்துல நீ நிக்கிறடா. சாரி மங்களே, அதாவது உங்களோட கைமாஸ்டரில் நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ப்ராப்ளமா, நீங்கள் வீடியோக்கு கீழே லேயர் போடும்போது ப்ராப்ளமா? இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராப்ளத்தையும் லேயர் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க எடிட்டிங் பண்ணிட்டு. ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இடையிலே புட்டுக்கும், இல்லை இடையில புட்டுக்கலை அப்படின்னாலும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாக இருக்கும். அந்த ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு சிம்பிள் ட்ரிக் மக்களே. இது வேற ஒருத்தரோடதுலேருந்து காப்பி பண்ணது தான், இருந்தாலும் மக்களே பரவாயில்ல பார்த்துறோம் சரியா. இந்த நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டர் ரெட் ட்ராகன் கைன்மாஸ்டர் பை யோகேஷ் கைன்மாஸ்டர் அப்படின்னு. இதோட லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல, பட் இந்த இதோட லிங்க் இருக்கிற ஒரு வீடியோவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதில் தான் நான் ஏற்றினேன். ஸோ அதில் போய் நீங்களும் ஏற்றிங்க ரெட் ட்ராகன் கைன்மாஸ்டர், அதுதான் பெஸ்ட்டு. ஓகே, இப்போ எப்படி நாம் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இங்கே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கைன்மாஸ்டரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இந்த கைன்மாஸ்டர் தான் இல்லை, எந்த கைன்மாஸ்டர் இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்டில் செட்டிங்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும் சரியா. இந்த செட்டிங்ஸை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு காட்ட போகிறீங்க. இப்போ இந்த செட்டிங்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி நல்லா லாஸ்ட்டுக்கு போங்க. உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டல் செட்டிங் அப்படின்னு இருக்கும். அதை டக்குன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் எனேபிளாக இருக்கும்ல, அது உங்களுக்கு எனேபிளாக இருக்காது. அதை நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எனேபிள் சர்விங் வித் அப் டு 60%60 FPS 240 FPS அன்லிமிட்டட் வீடியோ லேயர் மோட், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் அது ஒன் பண்ணி தான் ஆகணும். இந்த ரெண்டையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணுறதோட இதையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன கணினி அனிவர்ஸ்னு கேட்கும், நீங்கள் ஒன்று எனேபிள் பண்ணும்போது அதை கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இப்படியே வெளில வாங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறத ப்ராப்ளம் இருந்தால் டிவைஸ் கேப்பபிலிட்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 புள்ளி இருக்கும், அந்த புள்ளி கிளிக் பண்ணிங்கன்னா ரன் அனாலிசிஸ் நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் அனாலிசிஸ் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி அனாலிசிஸ் பண்ணிங்க. நம்மளுக்கு அது தேவை கிடையாது, ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ரொம்பவுமே டைம் ஆகும் மக்களே. ஐயோ வெளில போயிரு ஸ்டப் அனாலிசிஸ். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அனாலிசிஸ் பண்ணிக்கிங்க. அது ஒவ்வொருத்துக்கும் கொஞ்சம் லென்த் ஆகும் தான், அதை பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இருக்கிற ப்ராப்ளத்தை இப்படி தான் சால்வ் பண்ணணும். அதுக்காக 50 நிமிஷம் வீடியோ 60 நிமிஷம் வீடியோலாம் எடிட்டிங் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ஸ்லோ ஆகுது நண்பா, என்ன பண்ணுறது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், அவனை தேடி கண்டுபிடிச்சி வந்து செருப்பால் அடிப்பேன்டா நாய் பசங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. வந்தால் என்ன தான் துவைச்சிருக்க போகிறீங்க. ஓகே, இப்போ சும்மா தேவையில்லாமல் தான் நல்லா எட்டிகிட்டு இருக்கோம். அடுத்த மேட்டருக்கு போயிடலாம். அடுத்த மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க மக்களே. ஓகே மக்களே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ப்ராப்ளம் இருக்கும், அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்காக இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேலை பண்ணியிருக்கோம். அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இமேஜ் ஒன்று எடுத்து அதுக்கு கீழே லேயர் ஆட் பண்ண போகிறோம். நிறைய லேயர் ஆட் பண்ணவே முடியாது, எனக்கெல்லாம் 2 லேயர் தான் காட்டும். சரி, ஓகே பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்காக ஒரு லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே போய்ட்டு ஒரு 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 நான் இப்படி ஒன்று இந்த ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டுறேன். இப்போ நல்லா சுருக்கிங்க வச்சிடுறேன். ஓகே, இப்போ இதே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறமா இப்போது இஎம்ஐகளை டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ 2 வந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் ஒரு மார்க் மறுபடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துருச்சு. என்ன மார்க் அப்படின்னா இதுக்கு மேலே லேயர் ஆட் பண்ண முடியாது அப்படின்ற மார்க்கு. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தலாம் வாங்க. சரி, ஓகே மக்களே, இப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு 2 தானே ஆட் ஆச்சு, அது 3ஆவது ஆட் ஆகலை. ஸோ இப்போ நான் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை டூப்ளிகேட் பண்ணியே வச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ டூப்ளிகேட் பண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சிடுறேன். ஓகே, இப்போ போய்ட்டு அந்த செட்டிங்ஸை மாற்றிட்டு வந்து இப்போ இந்த டூப்ளிகேட் பண்ணது எப்படி
ஒழுங்காக வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் மக்களே. சரி ஓகே, இப்போ வெளியில் வந்துடுங்க. வெளில வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நான் முதலே சொல்லியிருப்பேன்ல, இது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை தான், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுருங்கன்னு. அதை தான் நாம் இப்போ ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அன்லிமிட்டட் வீடியோ லேயர் மோடு, ரெகுலர் ரெகுலர் மோடு அப்படின்னு இருக்குது. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கிங்க, அதை எனேபிள் பண்ணிக்கிங்க. சரியா, எனேபிள் பாருங்கள், அன்லிமிட்டட் வீடியோ லேயர் மோடு, அதாவது வீடியோ லேயர் மோடு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வர்ற மாதிரி இருக்கும். சரியா, இப்போ நம்ம போயிட்டு பார்த்துடலாம். சரியா, அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் மக்களே வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த டூப்ளிகேட் கொடுக்குறேன். டூப்ளிகேட் ஓகே மக்களே, இந்த மாதிரி தான் எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம், லேயர் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க மக்களே. அதுக்காக தான் இவ்வளோ கத்திட்டு இருக்கேன். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்ன பண்ணுறது, கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்க. பாய்.